ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சியிலேருந்து தாய்மான ஜோதிட பட்சிலேருந்து அனந்தர்மா பேசுகிறேன். இப்போ வந்து வணக்கம் தலைவர், எப்படி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா, நல்லா இருக்கேங்க ஐயா, நல்லா இருக்கேங்க ஐயா. ரைட்டு, ஓகே. ரைட்டு, ஓகே, எனக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. சின்ன விளக்கங்க ஐயா. என்னன்னு கேட்டிங்கன்னா, ம் குரு ம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த கண்டிப்பா. குருவோட சிறப்பு பார்வை பத்தி ஒரு சின்ன ம் விளக்கம் கொடுங்க ஐயா. ஏன்னா எல்லாரும் மக்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், ஜோதிடருக்கு ஒரு சிறப்பா இருக்கும். நீங்க கொடுத்தா கொஞ்சம் வெரி சிறப்பா குட். இருக்கும், அதை கொடுங்க ஐயா. அதில் நான் கொடுத்தா சிறப்பா இருக்கும். ஆமாங்க ஐயா. எல்லாரும் கொடுத்தா உள்ளதை கொடுத்தா எல்லாத்துக்குமே சிறப்பா தான் இருக்கும். நான் கொடுத்தா சிறப்பா இருக்கும்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்களோட ஆமா. பாணிங்கிறது ஒரு தனி வித்தியாசமான பாணிங்கய்யா. அதனால இல்ல இல்ல, அதாவது தனி இது. அதாவது என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய 25 வருட அனுபவத்தில் ம். எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட குறைஞ்சது சுமார் ஒரு 80,000 இருந்து 1,00,000 பேர் வரைக்கும் ஜாதகம் பார்த்ததுல என்னுடைய அனுபவத்துல திதிகளாலும் மற்றபடி என்னங்கன்னா கிரகங்களாலும் குரு பகவானுடைய நன்மைகள் நிறைய நம்ம சொல்லப்பட்டாலும் கூட குரு பகவானும் தீமை செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை உண்டே. குரு பகவானுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்றான்? அவர் புத்திரகாரகனாக இருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் உற்பத்தி பண்ணக்கூடிய மூல கிரகமாக, விதையாக குரு பகவான் அவர் ஆரம்பத்துல செஞ்சு வச்சுட்டு போயிடுறாரு. கரெக்டா? கரெக்டா. அப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன், சூரியன் உடல்காரகன் சந்திரன், மற்றபடி கிரகங்கள் சுக்கிரனா, சனி பகவான் ஆயுள்காரகனா எல்லாரும் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உற்பத்தி பண்ணுவதற்குண்டான மூல காரண விந்தாக இருப்பவன் யாருன்னு கேட்டா குரு பகவான். அதனாலதான் குரு பகவானுக்கு என்ன கேட்டா புத்திரகாரகன் என்று பெயர். பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை உண்டு. இது மக்கள் மத்தியில ஒரு இருக்கக்கூடிய கணக்கு. அப்ப குரு பார்க்கை கோடி நன்மை என்ற போது குரு என்ன கேட்டா தேவகுருவாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. சரியா? சரிதானே? கண்டிப்பா. ரைட்டு. அப்ப தேவகுருவாக சொல்லக்கூடிய கணக்கு, தேவகுருன்ற போது எல்லா கிரகங்களை காட்டிலும் குரு பகவான் குரு பகவானுடைய திசையிலேயோ அல்லது கோச்சாரத்திலேயோ இதெல்லாம் கொடுக்கணும் என்ற கணக்கு உண்டு, இயற்கையாகவும் உண்டு. ஆனால் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இப்ப குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு ராசி மண்டலத்திலிருந்து ஒரு ராசி மண்டலத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அப்ப ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சில விதிமுறைகளை போட்டு வச்சிருப்பாங்க. 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும், ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, இப்படி பல கோணங்கள்ல அவன் மாண்டான் இவன் மாண்டான்னு ஏற்கனவே ஒரு 50-80 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போனதை இன்னும் நம்ம சில பேர் நடைமுறைக்கு கொண்டு வர்றோம். ஆனால் அப்படி சொல்லப்பட்ட விதிகள் கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. என்னுடைய அனுபவத்துல வாய்ப்பு கிடையாது. ஆனால் குரு பகவானுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரு குரு பகவானுடைய நிலைப்பாடு ஒரு ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து உயிர், புல்லாய் புழுவாய் பூண்டாய் மரமாய் பல்வரிச்சிகமாய் பறவையாய் பட்சியாய் பாம்பாய் பின்பு மனிதகணமாய் என்ற மாதிரி புராணங்கள்ல சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்தாலும் ஓரறிவு ஜீவராசி என்று சொல்லக்கூடிய நீரில் வாழக்கூடிய தாவரம், ஈரறிவு ஜீவராசிகள் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதுபோக ஈரறிவு ஜீவராசி என்று சொல்லக்கூடிய தாவரங்கள், 3 அறிவு அதாவது ஊர்வன, 4 அறிவு பரப்பன, 5 அறிவு வாய் பேசாத 4 ஜீவராசிகள், 6 அறிவு மனிதன். இந்த அனைத்து விதமான உலக உயிர்களுக்கும் வித்தாக இருப்பவன் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான். அதனாலதான் எனக்கு கேட்டீங்கன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிரகத்துல என்ன இருக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா மீத்தேன் என்ற ஒரு கிரகம் இருக்குது. மீத்தேன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இனத்தினுடைய உயிர் விந்தும் பெண்ணிடத்தினுடைய கருமுட்டையும் ஒன்றாக இணைந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவன் குரு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால அவனுக்கு தேவகுரு. ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா பொதுவாக பார்க்கும்போது கேந்திர திரிகோணங்களில் குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு பெரும்பாலும் நம்ம பாத்தீங்கன்னா தோஷம் இல்லைன்னு சொல்லிடுறோம். பொதுவா தோஷம் இல்லைன்னு சொல்லிடுறோம். இப்ப 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால், திரிகோணத்துல இருந்தால் பொதுவாகவே சுவத்தன்மை வாய்ந்த கிரகங்கள் 1, 5, 9, 11. பொதுவாகவே லக்ன பாவகத்துல சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்கள் இருந்தால் சிறப்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட 5ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் திரிகோண ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு தோஷமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள்
நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்ப 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கோ, 9ஆம் இடத்துல குரு பகவான் ஜாதகத்துல லக்கணத்திற்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பவங்களுக்கோ, 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பவங்களுக்கோ, 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறவங்களுக்கோ, அப்ப அவங்களுக்கு இயற்கையான தோஷம் இல்லைன்னா, அவர்களுக்கு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பிறந்த காலகட்டத்தில் இருந்தே தாய் தகப்பன் செல்வச் செழிப்போடு அவன் தான் பார்த்தாலே குரு பார்த்தாலே கோடி நன்மைகளாச்சே. ஒரு 1000 2000லாம் கிடையாது, லட்சம் 10 லட்சம்லாம் கிடையாது, கோடி நன்மைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்புல ஒரு ஜனன ஜாதகர் இந்த பூலோகத்தில் ஜீவிக்கக்கூடிய காலகட்டத்துல பிறந்த காலகட்டத்தில் இருந்தே தாய் தகப்பன் வளர்ச்சி, பெரிய செல்வாக்கு, செல்வந்தம், மிகப்பெரிய உயர்கல்வி, திருமண வாழ்க்கை, குழந்தைகள், மற்றபடி அவருடைய ஜீவனம், வாழ்க்கையில புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, இது பூரா யாருக்கு கிடைக்கணும்? பொதுவாக குரு பகவான் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும். இது நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மூல நூல்கள் சொல்லப்பட்ட விதி. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும், அது உண்மைதான். ஆனால் இது ஜாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை என்பது என்னுடைய அனுபவ கருத்து. ஒருத்தருடைய ஜாதகத்துல 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்திற்கு தோஷமே கிடையாது. செவ்வாய் தோஷம் இல்லை, ராகு கேது தோஷம் இல்லை. அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன பிரம்மகத்தி தோஷம், அது போக பாத்தீங்கன்னா புனர்வு விவாக தோஷம், அந்த சகட தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் எதுவுமே இல்லை. பெரும்பாலும் கிரகங்கள்ல குரு பகவான் யாருக்கு பகை பெற்ற கிரகம் என்பதுல ஒரு சூட்சுமத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். குரு பகவான் அதாவது என்ன கேட்டீங்கன்னா 5ஆம் இடமா இருந்தாலும் சரி, 9ஆம் இடமா இருந்தாலும் சரி, 11ஆம் இடமா இருந்தாலும் சரி, லக்கணத்துல போய் அமர்ந்திருந்தாலும் சரி. ஏன்னா குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என்ற பார்வை இருக்கின்ற காரணத்தினால் இந்த 5, 9, 7, 9 அப்படின்றது சிறப்பான ஒரு ஜாதகத்திற்கு சிறப்பான பாவகம் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினால லக்கணத்திலேயோ 5லேயோ அல்லது 7லேயோ 9லேயோ இருந்தால் சிறப்பு என்று சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கிரக இணைவுகளோடு உண்டு. பொதுவாகவே குரு பகவானுக்கே மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட இப்ப பெரும்பாலும் குருச்சந்திர யோகம், குருவும் சந்திரனும் இணைந்தால் குருச்சந்திர யோகம் சொல்றான். அது மாதிரி சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானோ, குரு பகவானுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலோ அது கசகேசரி யோகம் சொல்றோம். பார்வை பெற்றால் சந்திரன் இதுக்கு அது மாதிரி என்ன கேட்டால் சந்திரனுக்கும் குருவுக்கும் யோகம்னு சொல்றோம். ஆனால் குரு பகவான் எந்த கிரகத்திற்கு எதிரி என்று சொன்னால், எந்த கிரகத்தோடு இணைந்தால் அவர் சரியான பாதகத்தை சத்தமில்லாமல் செய்வார் என்று சொன்னால், சந்திரனோடு இணைந்தால், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இணைந்தால் குரு பகவான் கண்டிப்பாக சைலண்ட் கில்லராக மாறிவிடுவார். சைலண்ட் கில்லர்னா என்ன? கத்தி இல்லாம, இரத்தம் இல்லாம, சத்தம் இல்லாம அந்த ஜாதகரை மறைமுகமாக தன்னுடைய பயணத்தை செய்வார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா கோள்கள்ல முக்கியமான கோள்கள் என்று சொல்லக்கூடிய 7 ஒளிக்கோள்களுக்கு ஆரோகணம் அவரோகணம் என்ற ஒரு நிலைப்பாடு, உச்சம் நீச்சம் தன்மையை குடிப்பதற்கு ஆரோகணம் அவரோகம் என்ற ஒரு ஜோதிட சாஸ்திரத்தினுடைய வழிபாடு இருக்கிறது, வரைமுறை இருக்கிறது. ஒரு வழிமுறைகளும் இருக்கிறது, வரைமுறை இருக்குது, வழிமுறை இருக்குது, வழிபாடும் இருக்குது. அப்ப ஆரோகணம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீச்சத்திலிருந்து உச்சத்தை நோக்கி போவது. அவரோகணம் என்பது உச்சத்திலிருந்து நீச்சத்தை நோக்கி வருவது. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் என்று சாயா கிரகத்திற்கு உச்ச நீச்ச கிரகங்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அதுல உன்ன ஜோதிட சாஸ்திரத்துல அந்த ராகு கேதுகளுக்கு இன்னும் 2 இடங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் உச்ச நீச்சம் இருக்கிறது. இதுதான் இதுல மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம். அது எப்பயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். அதுக்கு இதுக்கு என்னன்னு சம்பந்தம்னு கேட்க வேண்டாம். இப்ப குரு பார்க்க கோடி நன்மை என்பது இருக்கட்டும். ஆனால் குருவினால் ஏற்படக்கூடிய மறைமுகமான சத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை எது அப்படின்றத இன்னைக்கு ஒரு விஷயங்களை பார்த்தால் இது ஜோதிடர்களுக்கும் நம்முடைய ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும்ன்றதுக்காக வேண்டி என்னுடைய ஒரு அனுபவ ரீதியாக சொல்றேன். கிரகங்கள்ல ஆதிபத்தியம் வழியாக மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி,
சிம்ம ராசி, கன்னி ராசி, இப்படி ராசி வழிகளில் கணக்குகள் இருந்தாலும் கூட கிரகங்களுடைய கணக்குல செவ்வாய் பகவான் தன்னுடைய முதல் ஆதிபத்தியம் பெற்ற ராசி என்று சொல்லக்கூடிய மேசராசி மண்டலத்திலிருந்து செவ்வாய் எங்கே உச்சமாகிறார் என்று சொன்னால் 10ஆம் இடத்தில் உச்சமாகிறார். அப்ப 10ஆம் இடம் என்பது 10ஆம் இடம் மகர ராசி மண்டலத்துல உச்சமாகிறாரு. அந்த உச்சம் பெற்ற கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது 10ஆம் இடம் என்பது கேந்திர ராசி, தசம கேந்திரம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சொல்லப்படுகிறது. தசமம்னா 10ஆம் இடம். அது மாதிரி மேசராசி மண்டலத்துக்கு அடுத்த ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசி மண்டலத்திற்கு உண்டான அதிபதியான சுக்கிர பகவான் தன்னுடைய இடத்திற்கு, தன்னுடைய பாவகத்திற்கு ஆதிபத்திய ரீதியாக தன்னுடைய ஆதிபத்திய 2ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மீனராசி மண்டலத்தில் தன்னுடைய உச்ச பலனை அடைகிறார். புதன் பகவான் 3வது ஆதிபத்தியில் 3வதாக இருந்தாலும் தன்னுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி வளம் பெறுகிறார். அப்ப சுக்கிரன் ரிஷபராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போது திரிகோணத்தில் ஆட்சி வளம் பெறுகிறார். புதன் பகவான் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து தன்னுடைய 4வது ராசி என்று சொல்லக்கூடிய உபரி ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி மண்டலத்துல ஆட்சி வளம் பெறுகிறார். சனி பகவான், சூரியன் அடுத்தபடியா சூரியன் வரலாம். சந்திரன் பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசி கடகராசி மண்டலத்திற்கு அதிபதி, ஆதிபத்திய ரீதியாக இருக்கக்கூடிய கடகராசி மண்டலத்துக்குரிய அதிபதி திரிகோண ராசி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ராசியில் உச்சபலன் பெறுகிறார். அது மாதிரி சிம்மராசி மண்டலத்திற்கு அதிபதி தன்னுடைய ராசி மண்டலத்திலிருந்து 9வது ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய திரிகோண ராசி மேசராசி மண்டலத்தில் உச்சபலன் பெறுகிறார். அது மாதிரி சனி பகவான் தன்னுடைய ராசியிலிருந்து மகர ராசி மண்டலத்திற்கு ஆதிபத்தியத்தினுடைய முதல் ராசி, ஆதிபத்திய ராசியான முதல் ராசியிலிருந்து 10வது ராசி என்று சொல்லக்கூடிய 10வது ராசி மண்டலத்தில் சனி பகவான் உச்சபலன் பெறுகிறார். ஆனால் ஆதிபத்திய ரீதியாக சனி பகவான் இருக்கக்கூடிய ராசி மண்டல, குரு பகவான் இருக்கக்கூடிய குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல குரு எங்க சத்தம் இல்லாம தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய கணக்குன்னு ஒரு பார்க்கும் பொழுதே ஆதிபத்திய ரீதியாக மேசராசி மண்டலத்திலிருந்து முதல் குருவினுடைய ஆதிபத்தியம் தனுசு ராசி மண்டலம். தனுசு ராசி மண்டலத்துக்கு அதிபதியான குரு பகவான் எங்கே போய் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய ஆதிபத்தியத்திற்கு 8வது ராசி மண்டலம், அஷ்டம ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய வீட்டுல போய் அமர்ந்திருக்கிறார். எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல மிதுன லக்னமாக இருந்தால் தனுசு ராசி மண்டலம் குரு பகவான் அவனுக்கு எதிரி. கன்னிராசி மண்டலத்துக்கு மீனராசி மண்டலத்திற்கு உண்டான குரு பகவான் எதிரி. தனுசு ராசி மண்டலத்திற்கு 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி மண்டலம் எதிரி. அது மாதிரி என்ன கேட்டா இந்த அதாவது உபயராசியை லக்கணமாக கொண்ட மிதுன ராசிக்காரவங்களுக்கும் கன்னிராசிக்காரவங்களுக்கும் குரு பகவானும், தனுசு ராசி மண்டலத்திற்கு மீனராசி மண்டலத்திற்கு ஜாதக ரீதியாக புதன் பகவானும் பாதிப்பு என்று சொல்லப்படுகிறது. அத 7ஆம் பாவக காரக நாசி என்று சொல்லப்பட்டு, இப்ப மிதுனராசி மண்டலத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா அவர் பாத்தீங்கன்னா இது பாவக காரக நாஸ்தி பண்ணும். 7ஆம் பாவகத்தினுடைய தன்னுடைய கலசர பாவகத்தை பாதிக்கே. அது மாதிரி மீனராசி மண்டலத்திற்கு 7ஆம் இடத்துல புதன் இருந்தால், கன்னிகள் இருந்தால் இப்படி பண்ணும் அப்படின்றது பொதுவான விதிகள் இருந்தாலும் கூட இவர்களை காட்டிலும் குருவும் புதனை காட்டிலும் மிக கடுமையான பாதிப்பை சத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சந்திரனோடு இணைந்த குரு பகவானுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அது 2 பேரும் இணைந்திருந்தாலும் சரி, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த லக்கணத்திற்கு எந்த பாவகமோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை சத்தம் இல்லாமல் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான். குரு பகவானுடைய கணக்கு கேட்டீங்கன்னா அறிவு சார்ந்தவன், அடுத்தவர்களுக்கு அதாவது கேட்டா அருளை கொடுப்பவன், வழிகாட்டுபவன், புத்தியை சொல்பவன், இந்த மாதிரி தனத்திற்கு சொந்தக்காரன், குரு தங்கத்திற்கு சொந்தக்காரன், இப்படி பல கோணங்களில் இருந்தாலும் இந்த குருவினுடைய மறுபக்கம் என்று சொல்லக்கூடிய சந்திரனோடு இணையக்கூடிய காலகட்டத்துல எப்பொழுதுமே கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை மனிதன் மட்டுமல்ல கிரகங்களும் இருக்கிறது. அப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களோடு இணையும் போது சுபத்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் முக்கியமாக உணரப்படாத தெரியப்படாத என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மைகளை இப்போ உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன். அப்ப இந்த குரு பகவான்
எங்கெங்க இருந்தா தன்னுடைய பாதிப்பை செய்வான் என்பதை தெரிஞ்சுக்கிறங்க. பெரும்பாலும் குரு பகவான் தன்னுடைய பாதிப்பை செய்யக்கூடிய இடம், அவர் என்ன லக்கணமாக இருக்கட்டும், என்ன ராசியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பெரும்பாலும் மோட்ச ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி மண்டலத்தில் குரு பகவான் பெரும்பாலும் இந்த கடகத்தில் குரு பகவான் இருப்பவரும் கணேசே வா, கடகத்துல குரு பகவான் போடு, விருச்சிகத்துல குரு பகவான் போடு, மீனத்துல குரு பகவான் போடு. இது பொதுவாக ராசி மண்டலத்தில் மோட்ச ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய நீரை அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர் தத்துவத்தை ராசி மண்டலமாக சொல்லக்கூடியவள் மோட்ச ராசி மண்டலம் என்று சொல்லப்பட்டாலும் பெரும்பாலும் கடகராசி மண்டலத்தில் குரு இருப்பவர்களும், விருச்சிக ராசி மண்டலத்தில் குரு இருப்பவர்களுக்கும், மீனராசி மண்டலத்தில் குரு இருப்பவர்களுக்கும் அங்கே பெரும்பாலும் 99.9% குரு பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பயணிப்பான் என்று சொன்னால் கடகராசி மண்டலத்தில் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்திலையும், விருச்சிக ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரத்திலேயே, மீனராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே அநேகமாக இந்த 3 மோட்ச ராசி மண்டலத்தில் பிறப்பவர்களுக்கு அநேகமாக இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருப்பவர்கள் தான் மூழ்வினை கருமாவிற்கு பிறப்பார்கள். பெரும்பாலும் குருவும் சனியும் இணைந்தால் பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த குரு இந்த மோட்ச ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடகராசிகள் அனுசத்து பூசத்திலையும், விருச்சிக ராசிகள் அனுசத்திலையும், மீன ராசிகள் உத்திரட்டாதிகளையும் பெரும்பாலும் இந்த ராசி மண்டலத்தில் குரு இருப்பவர்களுக்கு 90% நிச்சயமாக சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுதே அவர்களுக்கு குரு பகவானுடைய திசை வந்தால் நிச்சயமாக செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப சனியும் குருவும் சேர்ந்தால் மட்டும் பிரம்மகத்தி தோஷம்ன்றதே இல்ல. அப்ப குரு பகவான் மோட்சராசி மண்டலத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்ந்து விட்டாலே அவர்களுக்கு செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிப்பதில்லை, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த குரு பகவான் எந்த திதியில் பிறந்தவர்களுக்கு, எந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு, எந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சத்தம் இல்லாமல் கத்தி இல்லாமல் அவருக்கு சந்தடி சாக்குல பாத்தீங்கன்னா பாதகத்தை செய்வான் என்பதை அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம். எழுதுப்பா, அதை அழிச்சிருப்பான். பொதுவா திதிகள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குரு பகவான் ஜாதகத்தினுடைய அமைப்பு படி திதிகள்ல மிக குரு பகவான் பாதிப்பை கொடுக்கக்கூடிய திதி 3 திதிகள் முக்கியமான திதிகள். அதுல துவிதியை திதி, சப்தமி திதி, ஏகாதேசி திதி. துவிதியை திதி, சப்தமி திதி, ஏகாதேசி திதி. இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நிச்சயமாக சுபத்தன்மையை தரமாட்டான், உறுதியாக தரமாட்டான். துவிதியை அதாவது சப்தமி, அது போய் என்ன கேட்டீங்கன்னா ஏகாதேசி திதியில் பிறந்தவர்களுக்கு பவபாவகம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் இருந்தால் மட்டும்தான், அது அப்படி போட்டிருப்பார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் இருந்தால் மட்டும்தான் கெடணும். இவர்களுக்கு துவிதிய திதியில் பிறந்தவர்களுக்கும், அதுபோக சப்தமி திதியில் பிறந்தவர்களுக்கும், ஏகாதேசி திதியில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் 3, 6, 8, 12 கெட வேண்டும். இந்த மாதிரி திதியில் பிறக்கிறவர்களுக்கு குரு பகவான் சுபத்தன்மை வாய்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் படபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும், 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எத்தனாம் பாவகமோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை கடுமையாக பாதிப்பான். இந்த துவிதியை திதி, சப்தமி திதி, இந்த ஏகாதேசி திதியில குரு பகவான் பாதிப்படைந்தால் அவருடைய பலன் என்னவென்று சொன்னால், திருமணத்திற்கு முன்னால் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தகப்பன், அதாவது தன்னுடைய தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், பூர்வீகம், இது சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான
அந்த ஜனன ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை சத்தம் இல்லாமல் கட் பண்ணிடுவான். பொதுவாகவே தகப்பன், அதாவது தாய் இல்லாமல் அன்பு போச்சு. தாய் இல்லைன்னா அவனுக்கு அன்பு கிடைக்காது. தகப்பன் இல்லைன்னா வித்தை கிடைக்காது. வித்தைனா என்ன? ஒரு குழந்தையை வழிகாட்டுவதற்கு உலகத்திலேயே தகப்பன் தான் தன்னுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி என்ன தோன்றுவன். அது மாதிரி சகோதரன் இல்லாட்டினா பாசம் கிடைக்காது. சகோதரி இல்லாட்டினா பாசம் கிடைக்காது. சம்சாரமோ அல்லது கணவனோ இல்லாவிட்டால் சகலமும் போயிடும்ன்ற கணக்கு இருக்குது. இந்த துவிதியை திதி, சப்தமி திதி, அது போய் கேட்டீங்கன்னா இந்த ஏகாதசி திதியில பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் 3, 6, 8, 12 இந்த ராசி மண்டலத்தில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு முன்னோர்கள் செய்யக்கூடிய முன்னோர்களுடைய இறந்தவர்களுடைய ஆன்மாவை புனிதப்படுத்தாமல் இந்த நிகழ்வு ஜோதிட சம்பந்தப்பட்ட, அதாவது நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் மட்டும் தேவையில்லாத, தயவுசெய்து கமெண்ட் பண்றவங்க இருந்தால் தயவுசெய்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய வீடியோவில் பேசுறாங்க. இது பார்த்தீங்கன்னா திதி தோஷம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திதி தோஷம் என்பது இந்த திதிகளில் பிறப்பவர்களுக்கு குரு பகவான் கெட வேண்டும். கெடாவிட்டால் சுபத்தன்மையில் இருந்தால் நிச்சயமாக தகப்பனோ தகப்பனாரோடு கூட பிறந்தவர்களோ அல்லது தகப்பனை உருவாக்கி கொடுத்த பூர்வ புண்ணியமோ சொத்துக்களோ சுகங்களோ புகழ்களோ அந்தஸ்துகளோ அல்லது தகப்பன் மூலியமாக இந்த திதிகளில் பிறந்தவருடைய ஜாதகத்திற்கோ அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்காது. இது மட்டுமா இந்த குரு பகவானுடைய வேலை? திருமணத்திற்கு பின்னால் தனக்கு ஒரு குடும்பம் குழந்தை ஏற்பட்டு அந்த குழந்தைகள் வளர்ந்து ஆளாகி அவர்களுக்கு கல்வி கொடுக்கும் போதோ அல்லது பாத்தீங்கன்னா தன்னுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ அந்த தகப்பனுக்கு அந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் செய்தாலும் பலன் இல்லாமல் போகும். இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு சுபத்தன்மை இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருடைய அந்த ஜாதகர், அதாவது கன்னிகா தான தோஷத்தை அவருக்கு உருவாக்கிவிடும். எதன் மூலியமாக அவருக்கு உருவாக்கிவிடும்? முன் ஜென்மத்தில் தன்னுடைய தகப்பன் வழியோ தாய் வழியோ சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஏற்படக்கூடிய அந்த மரணங்களுக்கு, அசுப மரணங்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு புனிதமான காரியங்கள் செய்யாத பட்சத்தில் அதனுடைய சந்ததிகளால் பிறக்கக்கூடியவர்களுக்கு குரு பகவான் ஜாதகத்தில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் அவபாவகம் என்று சொல்லாத இடத்தில் குரு பகவான் வலிமையுடன் இருந்தால் நிச்சயமாக இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு திதி தோஷம் கண்டிப்பாக உண்டு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தன்னுடைய இப்ப சொல்லக்கூடிய பலாபலன் நடக்கும். இது திதியினால் ஏற்படக்கூடிய கணக்கு. அதுபோக நாம யோகங்கள் என்று சொல்லக்கூடிய கணக்குகள்ல 3 வகையான நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு, நாம யோகங்கள்ன்ற கணக்குல 3 வகையான நாம யோகங்களுக்கு சௌபாக்கியம், சாத்தியம், அதுபோக என்ன கேட்டீங்கன்னா வியாகாதம். சௌபாகியம், சாத்தியம், அதுபோக வியாகாதம். இந்த மாதிரி நாமயோகங்கள்ல பிறக்கிறவங்களுக்கு குரு பகவான் அவயோகியாக வருவார். அப்படி அவயோகியாக வரக்கூடிய குரு பகவான் இந்த நாமயோகத்தில் பிறப்பவர்களுக்கு 3, 6, 8, 12 இல்லாமல் சுபத்தன்மை வாய்ந்த 2ஆம் இடம், அதாவது பணபரம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருந்தால் இந்த குரு பகவான் என்ன செய்வார் என்று சொன்னால், தன்னுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய நோயை அந்த ஜாதகருக்கு அந்த குடும்பத்துக்கோ ஏற்பட்டு விடுவார். பெரும்பாலும் சௌபாக்கிய நாமயோகம், சாத்திய நாமயோகம், வியாகத நாமயோகத்தில் பிறந்தவர்களுடைய சந்ததிகளுக்கு, தன்னை உருவாக்கக்கூடிய சந்ததிகளுக்கோ அல்லது தன்னோடு வாழ்ந்து இணைந்த சந்ததிகளுக்கோ அல்லது தனக்கே உருவாக்கக்கூடிய சந்ததிகளுக்கோ சிறுநீரக சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கணக்கே, அது போய் என்ன கேன்சரு, அது போய் என்ன இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பாக இந்த குரு பகவான் அதனுடைய திசையில் செய்து கொடுத்து விடுவார்.
இது குரு பகவானுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய தகராறு வரப்பு தகராறு கிடையாது, பங்காளி வகையெல்லாம் கிடையாது. அப்ப இந்த சௌபாக்கிய நாம யோகம், சாதிய நாம யோகம், யாகத நாம யோகத்தில் பிறப்பவர்களுக்கும் குரு பகவான் அவயோக பாவகம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் இருந்தால் மட்டும்தான் அந்த குரு பகவானுடைய சத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய பாதிப்பை, சைலண்டாக செய்யக்கூடிய பாதிப்பை நிவர்த்தியாவதற்குண்டான வழிமுறைகள் பிறக்கும். அது மாதிரி லக்கணங்களில் மிதுனம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த லக்கணத்துக்காரவங்களுக்கும் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த லக்கணத்துக்காரவங்களுக்கும் குரு பகவான் 2, 4, 5, 7, 9, 10, 11 இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு சுபத்தன்மை வாய்ந்த எண்ணெய். இப்போ ஒரு உதாரணமா ரிஷப லக்கணம்னு வச்சுக்கிறங்க, அவங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல சிம்மராசி மண்டலத்துல இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார், சுகஸ்தானம் சிறப்பாக இருக்கும். இல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில படிப்பு இருக்கும், வசதி இருக்கும், வாழ்க்கை இருக்கும், எல்லாம் இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில தன்னோடு தாய் தகப்பன், உடன் பிறந்தவர்கள், கணவனோ மனைவியோ குழந்தையோ, அல்லது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா உண்ண உணவுக்கோ உடுத்த உடைக்கோ அல்லது கடைசியில நோய் நொடிக்காவது ஏதோ ஒரு வகையில இந்த நான் சொல்ற உதாரணத்துக்கு ரிஷப லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்து விடுவார். அப்ப ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த 4 லக்கணத்துக்காரவங்களுக்கும் குரு பகவான் அந்த லக்கணத்திலிருந்து அவர் பிறந்த ஜனன ஜாதக லக்கத்திலிருந்து 3ஆம் இடமோ 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடத்திலோ மறைய வேண்டும். உதாரணத்திற்கு மிதுன லக்கணமாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான். அவ 8ல போய் மறைஞ்சிருப்ப 8ல போனான்னா அங்கே நீச்சம் அடைஞ்சிருக்கிறான்னு என்ன சொல்லிட்டு சில ஜோதிடர்கள் குருவை பற்றி தவறான கணிப்பை கணித்து குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு அதிபதி, கலசர ஸ்தானாதிபதி என்று சொல்லப்பட்ட குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆயிட்டா. அதனால தனக்கு வரக்கூடிய கலசரம் ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் சரியில்லாத கணவனாகவோ, ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவனோ, குடும்பத்தை காப்பாற்ற முடியாத குடும்ப தலைவன் இல்லாதவனாகவோ ஆகிவிடுவான் என்ற ஜோதிட கருத்து தவறான கருத்து இருக்கிறது. அதுபோக ஆணுடைய ஜாதகத்திற்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா மிதுன லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துல குரு பகவான் மகர ராசி மண்டலத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு நீச்சம் ஆயிட்டா, 7ஆம் இடத்துக்கு நீச்சம் ஆயிட்டா என்றது கலசர பாவகத்தை நாம் கணிப்பது மிக மிக தவறு. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் லக்கணத்துக்காரவங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவபாக இடங்களில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு குரு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சந்தான பிராப்தியோ, தன வரவுகளோ, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சியோ, கீர்த்திகளோ இருக்கும் என்பதுல இது என்னுடைய 25 வருட அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பு. பெரும்பாலும் இப்ப ஏன் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப லக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மிதுன லக்கணத்துக்காரவங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால், கன்னி லக்கணத்துக்காரவங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் மட்டும்தான் பாதிப்பே ஒழிய, தனுசு லக்கணத்திற்கும் மீன லக்கணத்திற்கும் 7ஆம் இடத்தில் புதன் பகவான் இருந்தால் காரக பாவக நாசி அல்ல. சரி, இது எப்ப வேலை செய்ய? அந்த ஜனன ஜாதகருடைய குரு திசை வரக்கூடிய காலகட்டத்தில் கடுமையாக வேலை செய்ய, அல்லது குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் கர்மகாரகன், ஆயுள்காரகன், ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்திலும் பாதிக்கும். லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகரே பாதித்துக் கொள்வார், அவருடைய வாழ்க்கையில் அவரே முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்த மாட்டார். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஊதாரியாக, குடும்பத்தை துன்புறுத்துபவனாக, உழைத்து குடும்பத்தை காப்பாற்ற முடியாதவனாக, பெண்களாக இருந்தால் குடும்பத்திற்கு இன்னல்கள் கொடுப்பவராக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. நான் சொல்றது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் லக்கணத்துக்காரர்களுக்கு மட்டும். நீங்க குரு பகவான் வந்து மற்ற ராசி மண்டலத்தில் இருக்கிற மாதிரி
நீங்க தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அப்ப இந்த குரு பகவானுடைய கணக்கு, இதனுடைய கணக்கு இருக்குது. அது போக இந்த குரு பகவான் சந்திரன், நம்ம முக்கியமா முதல்ல சொன்னோம்ல சந்திரன், சந்திரன் என்ற கணக்கு உங்களுக்கு நிறைய தெரியும். புதன் பகவான் யார் அப்படின்னா சந்திரனுடைய மகன். ஆனால் அந்த புதன் பகவான் யாருடைய மனைவிக்கு பிறந்தார் என்று சொன்னால் குருவனுடைய மனைவி தாராவுக்கு பிறந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட அவன் சிஷியனாக சந்திர பகவான் குரு பகவானுக்கு சிஷியனாக இருக்கின்ற காரணத்தினால குரு பகவான் சந்திரனோடு இணையும் பொழுது தன்னுடைய விரக்தியையும், இது கதைகளாக சொல்லப்பட்டாலும் கிரக இணைவுகளுக்குத்தான் கதைகள் சொல்லப்பட்டிருக்கு என்பதை யாரும் மறந்துடாதீங்க. இது நட்சத்திர வரிசையில குரு பகவான் ரோகிணியில் நின்றாள். அதாவது ஒரு பெண்ணால் அல்லது ஒரு ஆணால் ஏமாற்றப்படுவார்கள். நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு கண்டிப்பாக உட்படுவார்கள். யாருக்கு? இது என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி, என்ன ராசியாக இருந்தாலும் சரி, குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது. அதே மாதிரி குரு பகவான் இந்த அஸ்த நட்சத்திரத்துல இருக்கும் பொழுதே தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண் உறவுகளால் பெண் சாபம் எங்கே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஏற்படுகிறது கேட்டா எந்த கிரகத்தால் ஏற்படுகிறது என்று சொன்னா செவ்வாயோ சுக்கிரனோ சனியோ கிடையாது, குரு பகவானால் தான் ஒரு பெண் சாபம் ஏற்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா குருவினுடைய மனைவி தன்னுடைய சாபத்திற்கு ஆளான காரணத்தினால் குரு பகவான் பெண் சாபத்தை உருவாக்கக்கூடிய இடம் கன்னிராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக குருவினுடைய சாபம் இருக்கும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒரு குரு அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தன்னுடைய தகப்பன் வழியில பெண்கள் சம்பந்தப்பட்ட சாபம் அவர்களுக்கு உண்டு. நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே அஸ்த நட்சத்திரத்துல யார் பிறக்கிறார்களோ இந்த திதிகள்ல 14 திதிகள்ல பிரதமையிலிருந்து பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, தசமி, ஏகாதேசி, துவாதேசி, திரியோதேசி, சதுர்த்தசி திதி, இந்த 14 திதிகள் அல்லாமல் அமாவாசை பௌர்ணமி திதியில் பெரும்பாலும் அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக பௌர்ணமி திதிகளையோ அமாவாசை திதிகளையோ யாரோ ஒருவர் பிறப்பார்கள் அல்லது பிறக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம். ஏன்னா இந்த பெண் சாபம் பெற்ற நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு பாத்தீங்கன்னா என்ன கொடுப்பா? திதி கொடுப்பான். அப்ப அதனுடைய கணக்கோடு அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி திதியில பிறந்துருவாங்க. இது குரு அஸ்த நட்சத்திரம், குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். அந்த அஸ்த நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்து விட்டாலே அந்த குடும்பத்தில் தலைமுறையில் பெண்கள் சாபம் உண்டு. அப்ப பெண்கள் சாபம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெண் சம்பந்தப்பட்ட உறவுகள், அந்த பெண் சம்பந்தப்பட்ட உறவுகள் என்று சொல்லக்கூடிய தாய், சகோதரி, மனைவி, பெண் குழந்தைகள், இவர்கள் மூலியமாக அந்த ஜாதகத்திற்கு எந்த விதமான யோக பலனும் அடையாமல் துன்பங்களும் துயரங்களும் மன கஷ்டங்களும் பண விரயங்களும் ஏற்படும். ஏன் அவமானங்கள் கூட ஏற்படும். இதற்கு அடுத்தபடியாக இந்த குரு பகவான் திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மண்டலத்தில் இருந்துட்டாலோ அல்லது குரு பகவான் மகர ராசி மண்டலத்துல திருவோண நட்சத்திரத்தில் இருந்து சந்திரனும் திருவோண நட்சத்திரத்தில் இருந்து விட்டாலே அந்த ஜனன ஜாதகர் சப்தமி திதியில் பிறந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை 99.9% தன்னுடைய தாய்க்கு இரண்டாவது கணவனுக்கு பிறந்த குழந்தையாகவோ அல்லது தன்னுடைய தகப்பனுக்கு இரண்டாவது தாய்க்கு பிறந்த குழந்தையாகத்தான் இருக்குமே ஒழிய இது அதாவது ஜாதகத்தினுடைய தாய் தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான கணக்குகள்ல அதுவும் முக்கியமாக சப்தமி திதியில் பிறப்பவர்களுக்கு மட்டும் சந்திரனும் குரு பகவானும் இந்த 2 திருவோண நட்சத்திரங்கள் என்ற இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிறப்பவர்கள் கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய தகப்பனுக்கு இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தையோ அல்லது தாய்க்கு இரண்டாவது கணவனுக்கு பிறந்த குழந்தையாகத்தான் இருப்பார்கள். அப்ப நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடிய குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற போது அவர் வருவாரு, பாப்பாரு, கொடுப்பாரு, போயிடுவார். ஆனால் அது நன்மைதான். நம்ம குருவை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் அவருடைய சத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய பார்வைகளுக்கு உண்டான கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திதிகள்ல மீண்டும் சொல்லிடுற திதிகள்ல திவிதியை அது போய் கேட்டா சப்தமி ஏகாதேசி திதியும் நாம யோகங்களில் சௌபாக்கியமும்
சாத்திய நாம யோகம், வியாகத நாம யோகமும் லக்கணத்தில் மிதுனம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் லக்கணத்துக்காரவங்களுக்கும் நட்சத்திரத்தில் ரோகிணி, அஸ்ஸம், திருவோண நட்சத்திரமும் இந்த குரு பகவான் சத்தம் இல்லாமல் இதனுடைய வேலையை செய்யக்கூடிய இடங்கள்.